கரூரில் திருமணமான இளம்பெண்ணின் சாவில் மர்மம் இருப்பதாக கூறி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அருள் செல்வனிடம் கேட்கலாம். அருள் செல்வன், என்ன நடந்தது? முழு விவரங்களையும் வழங்கல. வணக்கம். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை சார்ந்த காவியா என்ற இளம்பெண் இருக்கும். கரூர் மாவட்டம் வெங்கமேட்டை அடுத்த வெண்ணமலையை சார்ந்த முருகராஜ் என்பவருக்கும் கடந்த 2018ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு 4 வயதில் ஒரு பெண் குழந்தையும் 1.5 வயதில் ஒரு பெண் குழந்தையும் இருக்கிறார்கள். இந்த நிலையில காவியா கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக அவங்க வீட்டுக்கு சென்ற பெண்ணின் வீட்டார் அந்த பெண்ணின் வீட்டிற்கு சீர் செய்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில நேற்று அவர் உயிரிழந்ததாக கூறி அவர்கள் பெண்ணின் வீட்டாருக்கு தகவல் தெரிவித்தனர். அதனை அடுத்து பெண்ணின் உறவினர்கள் இன்று மருத்துவமனைக்கு வந்து பார்த்தபோது அதற்கு முறையான தகவல் பெண்ணின் வீட்டாருக்கு மாப்பிள்ளையின் வீட்டார் சரியான தகவல் தெரிவித்ததால வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி இறந்த பெண்ணின் உறவினர்கள் கரூர் திருச்சி சாலையில காந்திகிராம் பகுதியில சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இதனால அந்த பகுதியில் சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அப்போது அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில அவர்கள் கலந்து செல்லாதால வலுக்கட்டாயமாக அவர்களை அப்புறப்படுத்தும் சூழ்நிலை ஏற்பட்டது. இதனால அப்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் போலீசாருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.